ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பழைய ரெண்ட் ஹவுஸ்லேருந்து காலி பண்ணிவிட்டு புதிய வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த புது வீட்டுக்கு வந்ததோட ஹோம் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஹோமோட நிலைவாசல். இது தான் நிலைவாசல் கதவு வந்து சிங்கிள் டோர் தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து விண்டோ இருக்குது, டபுள் டோரில் விண்டோ ஒன்று இருக்குது. அதனால காத்தோட்டமாக தான் இருக்கும் வீடு. அதுக்கப்புறம் இதுதான் என் வீட்டோட என்ட்ரன்ஸு. இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே மேலே சீலிங்கில் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கேன். இந்த ஊஞ்சலோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த ஊஞ்சல் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தோடனே இந்த ஊஞ்சல், அதுக்கப்புறம் அந்த கார்னரில் வந்து என்னோடய தையல் மிஷினும் ஆரி ஒர்க் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்டிச்சிங்லாம் எதுவும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்குறேன். ஆனால் ஆரி ஒர்க் வந்து பேசிக் லெவல் வரைக்கும் எனக்கு போட தெரியும். 2-3 ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டோருக்கு பின்ஸ் பக்கம் வந்து டாய்லெட்டு பாத்ரூம் இருக்குது. இது வந்து இந்தியன் டாய்லெட் தான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷண்ட் இருக்குது. அதுக்கு மேலே நான் மிரர் வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடு வந்து பாத்ரூம். அது முடித்ததுக்கப்புறம் ஹாலில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு மேரேஜ் ஆகும்போது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சீர்வரிசையாக வந்தது ட்ரெஸ்ஸிங் டேபிள். பக்கத்துலேயே டிவி கபோர்ட் இருக்கும். இந்த வீட்லேயே ஹைலைட்டாக காட்டுறது இந்த கபோர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே வந்து ஆதர்ஷ் குட்டியோட நியூபார்ன்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மேரேஜுக்கு வந்த கிஃப்ட்டு ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட ஃப்ரேம்ஸ் எல்லாம் அந்த கபோர்டில் செட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஆதர்ஷ் குட்டி 3 மாதம் இருக்கும் போது கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு எங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ அதை மட்டும் அந்த இதில் வச்சுருக்கேன். கீழே வந்து சென்ட்ராக டிவி மட்டும் இருக்கும். சார்ஜ் போடுறதுக்கு வந்து சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வேறு எதுவும் அதில் வைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் கீழே உள்ள ஷெல்ஃப்லலாம் தேவைப்படுற பை இந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து ஆதர்ஷ் குட்டியோட விளையாட்டு ஜாமான் இருக்கும். ஒரு சைடில் வந்து என்னோடய ஆரி ஒர்க் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஹாலோட ஃபுல் வியூவு. ஹால் வந்து ஸ்மால் ஹால் தான், ஆனால் நல்லாயிருக்கும். ஹால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஹால்லேருந்து அப்படியே ரைட் சைட் போனோன்னா கிச்சனில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு தான் வச்சுருக்கேன். இது சாம்சங்கு ஃப்ரிட்ஜ். இது வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது. நான் மேரேஜ் ஆனும்போது வாங்கினது இந்த ஃப்ரிட்ஜு. நாங்கள் எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலும் ப்ளூ கலர் தான் வாங்குவோம். எங்களுக்கு ப்ளூ பிங்க்கு தான் பிடிக்கும். எனக்கு பிங்க் பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கு ப்ளூ பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி நாங்கள் வாங்குறது ப்ளூ பிங்க்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது கிச்சனில் வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே ஒன் சைடில் வந்து வாட்ரு வச்சுருக்கேன். அடுப்புக்கு பக்கத்தில் எந்த ஒரு திங்ஸும் வைக்கிறதில்ல. ஏன்னா வந்து அந்த கபோர்டு வந்து சின்னதாக இருக்கறனால எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அதில். அதுக்கு மேலே ஒரு கத்தி, இந்தமாரி பீலர், இந்தமாரி லைட்ரு இதெல்லாம் அடிக்கடி எடுக்கிறனால அது யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு நான் அது மேலே வந்து இதில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே சிங்க்கு கார்னரில் இருக்கிறனால சிங்க்கு மட்டும் தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே சைடில் நின்றுட்டு விளக்கறது கஷ்டம். இந்த ஸ்டாண்டு வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து நம்ம மளிகை ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். பட் எனக்கு இந்த வீட்டில் தேவைப்படலை. எனக்கு ஷெல்ஃப் நல்ல இதாக இருக்குது, அதனால் நான் இந்த திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டேன். பக்கத்துலேயே வந்து சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஜாமான் விளக்கிட்டு இந்தமாரி கூடையில் தான் நான் ட்ரை பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கு கீழே உள்ள ஷெல்ஃபில் வந்து பேப்பர், இது பாலித்தீன் பேகு, அருவாமனை, தேங்காய் திருவுறது இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே சாக்கு, மேட்டெல்லாம் வச்சுருப்பேன். இது வந்து கிச்சனில் உள்ள விண்டோ, ஸ்மால் விண்டோ தான் இது. இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற விம்மு, லிக்யூடு, அதுக்கப்புறம் வந்து சவீனா இந்தமாரி வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு தனியாக கபோர்ட் இருக்குது. 4 ஷெல்ஃப் கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு நல்லாவே நிறைய பொருள் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஷெல்ஃபில் மட்டும்தான் நான் மளிகை ஜாமான் வச்சுருக்கேன். அடுத்த 2 ஷெல்ஃபில் வந்து தோசைக்கல், சப்பாத்தி போடுற கட்டை, இது இட்லி பானை இந்தமாரி வச்சுருப்பேன். 4வது ஷெல்ஃபில் வந்து மிக்ஸி, கிரைண்டரு, அந்தமாரி ஒயர் கூட, இந்த இடிக்கல் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். கீழே வந்து அரிசி, கோதுமை இந்தமாரி வந்து தானிய வகைகள்லாம் கீழே இருக்கும். தேவையில்லாத பிளாஸ்டிக்லாம் எடுத்து வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டீலில் வந்து பிளேட் ஸ்டாண்டாக அடிச்சிருக்கேன். இதுவும் வாங்கி 1 இயர் கிட்ட ஆகுது இந்த ஸ்டாண்ட் வாங்கி. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால எனக்கு எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கரண்டி, டம்ளரு, பாத்திரம், சின்ன சின்ன பவுல் மாதிரி உள்ளது, பிளேட்டு எல்லாமே நான் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய குட்டி கிச்சன். கிச்சன் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ தான் கிச்சன் வியூவு. இதுதான் ஃபுல் வியூ கிச்சனோடது. அப்படியே கிச்சன்லேருந்து ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் கபோர்ட் தனியாக இருக்கும். 3 ஷெல்ஃபில் கொடுத்துருக்காங்க. மேல் உள்ள ஷெல்ஃபில் வந்து நான் பூஜையோட பண்ணுறதோட பூஜை பண்ணுறது பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். எண்ணெய், சூடம், பத்தி, இதுமாரி பிரசாத தட்டு இந்தமாரிலாம் வச்சுருப்பேன். மற்ற கீழே உள்ள 2 ஷெல்ஃப்லேயும் நான் சாமி படங்கள்லாம் வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் எனக்கு பிடிச்ச ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பூஜை ரூம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு உள்ள வீட்டில் சிங்கிள் ஷெல்ஃபில் இருக்கும். இப்போ வந்து டபுள் ஷெல்ஃபில் இருக்கிறனால என்னால் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கி வச்சுக்க முடியுது. பக்கத்துலேயே வந்து தனியாக சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி கூடையில் வந்து நான் சாமிக்கு துடைக்கிறதுக்குள்ள துணிலாம் வச்சுப்பேன். அந்த பேரலில் வந்து நான் சில்வர் ஜாமாங்க எனக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் அதில் வச்சுருப்பேன். அப்படியே கிச்சன்லேருந்து ஆப்போசிட் போனால் ரூம் வரும். ஸ்மால் ரூம் தான். ரூமில் ஒன்றும் இது வைக்கல நாங்கள். பீரோ, கட்டில், அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபில் வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணிருக்கல கிளாத்ஸ் மட்டும் வச்சுருப்போம். அவ்வளோதான். ஆதர்ஸ்குட்டியோட சைக்கிள் இருக்கும், கார் இருக்கும், 2 சேர், இது மட்டும்தான் நாங்கள் ரூமில் வச்சுருக்கோம். வேறு எதுவும் நாங்கள் வைக்கல. ரூமும் ஸ்மால் ரூம் தான். அப்புறம் வந்து மேலே வந்து ஏசி செட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட ஹோம் டூர் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.